Hello friends, assalamu alaikum. Welcome to Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரே நிமிஷத்துல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னி அரைக்க போறோம். எப்பொழுதுமே அரைக்கிற மாதிரி இல்லாம இது வந்து டிஃபரண்டாவும் நல்ல டேஸ்டாவும் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும். இப்போ ஒரு pan அடுப்புல வச்சிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நீங்க கொஞ்சம் குறைச்சலாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் 3 டேபிள்ஸ்பூன் போல எள்ளு சேர்த்திருக்கேன். வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு ரெண்டுத்துல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 5 அல்லது 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது வந்து லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ண விட்டுறலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி எள்ளு சூடானதுமே கொஞ்சம் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து நிறம் மாறி வரும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இன்னொரு மிளகா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நான் வந்து 5 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக வந்து ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது பொரிக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ச் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க, நிறைய சேர்க்க தேவையில்லை. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அரைப்படும்போது தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியை ரொம்ப நேரத்துக்கு ஓட்டி ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் திப்பியாகவும் இல்லாமல் இதுக்கு இடைப்பட்ட மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப நேரத்துக்கு ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து நைஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து எள்ளு உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சட்னியாக வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க அது. நம்ம பெரும்பாலும் எப்போவுமே தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி இந்த மாதிரி ஒரே மாதிரியான சட்னி தான் அரைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது, அண்ட் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து கருவேப்பிலை தூக்கி போட்டுருவாங்களா, இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா தூக்கி போட மாட்டாங்க. மொறுன்னு இருக்கிறனால எல்லாருமே சாப்பிட்ருவாங்க, பிள்ளைங்க கூட. இதில் நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கோம். இதுவே நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். டேஸ்ட் வந்து இதே மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.